தற்போது அச்சுறுத்தி கொண்டிருக்கும் அரக்கன், உயிரிழப்புகள் தினமும் தொடர்கதையாகிக் கொண்டிருக்கும் சோகம், குழந்தைகளை அதிகம் குறிவைத்து தாக்கும் கொடூரம், நோயை அறிந்து கொண்டு சிகிச்சை எடுப்பதற்குள் உயிரை எடுத்துவிடும் உயிர்கொல்லி, கண்மூடி கண் திறப்பதற்குள் மனிதனை மரணத்தின் எல்லைக்கே கொண்டு செல்லும் யமன், இவை அனைத்திற்கும் முழு காரணகர்த்தாவாக அவதாரம் எடுத்திருப்பது டெங்கு. இவை எல்லாவற்றையும் விட நோய் வந்தபின் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை விட நோய் வராமல் தடுக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டாரே இந்த டெங்கு காய்ச்சலை ஒழித்து விடலாம். டெங்கு காய்ச்சலை உண்டாக்கும் ஏடிசு எகிப்தி கொசுக்கள் மனிதனுக்கு அருகில் உள்ள செயற்கையான நீர்நிலை தேக்கங்களில் முட்டையிடுவதையே விரும்புகின்றன. இதன் மூலமே இந்த வகை கொசுக்கள் இனப்பெருக்கமடைந்து டெங்கு காய்ச்சலை எளிதில் பரப்புகின்றன. எனவே நமது சுற்றுப்புறத்தை நீர் தேங்காமல் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நீர் தேங்கும் இடங்கள், கழிவுநீர் கால்வாய்கள் ஆகியவற்றில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்க வேண்டும். வீட்டின் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை நன்றாக மூடி வைக்க வேண்டும். ப்ளீச்சிங் பவுடரை கொண்டு நீர்த்தேக்க தொட்டிகளை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும். செயற்கை நீர் தேங்கும் இடங்களான பூந்தொட்டிகள், மூங்கில் மரக்கட்டைகள், டயர்கள், கேன்வாஸ் ஷூக்கள், சிரட்டைகள், மரத்தின் பொந்துகள் ஆகியவற்றில் உள்ள நீரை வெளியேற்றுவதன் மூலம் டெங்கு காய்ச்சல் ஏற்படுத்தும் கொசுக்களை ஒழித்து விடலாம். மற்றொன்று, கப்பி எனப்படும் ஒரு வகை மீன் வகைகளை தேங்கிய நீர்நிலைகளில் வளர்ப்பது. இதன் மூலம் இந்த டெங்குவை உண்டாக்கும் ஏடிசு கொசுக்களின் இனப்பெருக்கம் கட்டுப்படுத்தப்படுகிறது. இவை எல்லாவற்றையும் விட நாம் தூங்கும் போது தோலை மூடக்கூடிய வகையில் முழுக்கை சட்டை, முழு கால் சட்டைகள் அணிந்து கொண்டு தூங்க வேண்டும். கொசுவலை உபயோகிப்பது, கொசுக்கடிக்கு எதிரான களிம்பை தடவிக்கொள்வது, கொசுவர்த்தி சுருள் போன்ற கொசு விரட்டிகளை உபயோகிப்பதன் மூலம் டெங்கு நோயை பரப்பும் கொசுவில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். தற்போதைய காலநிலை மழை காலமாக இருப்பதனால் கல்முனை சுகாதார பிராந்திய பணிமனைக்கு உட்பட்ட பிரதேசங்கள் ஆகிய கல்முனை சவுத் சுகாதார வைத்திய அதிகாரி பிரதேசம், அதேபோன்று கல்முனை நோர்த் சுகாதார வைத்திய அதிகாரி பிரதேசம், அதேபோன்று சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்துக்குரிய பிரதேசம், அதேபோன்று நிந்தூர் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்துக்குரிய பிரதேசம் ஆகிய இந்த 3 பிரதேசங்களிலும் டெங்கு நோயின் தாக்கம் மிகவும் அதிகமாக காணப்பட்டு அதிகரித்து கொண்டு வருகிறது இந்த மழை காலத்தின் நிமித்தம். அதனால் இப்பொழுது டெங்கு நோயின் தாக்கமும் பரம்பலும் அதிகரித்து கொண்டு வருகின்ற இந்த சூழ்நிலையிலே எங்களது பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் உடன் அந்த தொற்று நோய்க்கு பொறுப்பு வைத்திய அதிகாரி டாக்டர் ஆரிஃப் அவர்கள், அதேபோன்று எங்களது பிராந்திய பிரதி பணிப்பாளர் டாக்டர் இசடின், அதேபோன்று வைத்திய அதிகாரி திட்டமிடல் டாக்டர் மர்சூக், அதேபோன்று இந்த எங்களது பிராந்தியத்திற்கு உட்பட்ட ஆன்டி மலேரியா கேம்பெயினுக்கு பொறுப்பான சகல உத்தியோகத்தர்களும் ஊழியர்களும், அதேபோன்று இந்த பிரதேசத்தில் உள்ள கல்முனை மாநகர சபை உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள், அதேபோன்று நீர்பிடி கடல் வளத்துறை பொறுப்பு வைத்திய அதிகாரிகள், அதேபோன்று கரையோர பாதுகாப்பு திணைக்கள உத்தியோகத்தர் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இணைந்து இந்த கல்முனை சுகாதார பிராந்தியத்திலே உள்ள கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரதேசத்திலே ஒரு பாரிய கிளீனிங் வேலை திட்டத்தை ஏற்பாடு செய்து நாங்கள் இன்று அதை ஒட்டுமொத்தமாக எங்கள் எல்லோரும் உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள், தொண்டர நிறுவனங்கள், அதே போன்று இந்த பிரதேசத்தில் உள்ள பொதுமக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து எங்கெங்கு நுழம்புகள் பெருக்கக்கூடிய இடங்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டதோ அந்த இடங்களை எல்லாம் சுத்தம் செய்து, அத்துடன் இது கடற்கரை பிரதேசமாக உள்ளதால் இங்கு பாவிக்கப்படாத தோணிகள் அதை நாங்கள் அவதானித்த போது அங்கு நீர் தேங்கின்று டெங்கு நோய் பரவுகின்ற நுழம்பு பெருக்கம் அடைந்திருப்பதை எங்களது பெண்டமோலஜிக்கல் டீம் மூலம் அறிவிக்கப்பட்டது. அதற்காக நாங்கள் பாவிக்கப்படாத பிரயோசனப்படுத்தப்படாத வெற்று தோணிகள் எல்லாம் கவுட்டு அங்கு நீர் தேங்கி வைக்காத அளவுக்கு நாங்கள் அதை கவுட்டு வைத்ததுடன் இங்குள்ள கண்டெய்னர் எல்லாம் சுத்தப்படுத்துவதுடன் தேவையில்லாத பாவிக்கப்படாத கிணறுகளை எல்லாம் உடைத்து மூடுவதுடன் அந்த பிரதேசத்தில் உள்ள பொதுமக்களுக்கும் அவ்வப்போது தேவையான ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கிக் கொண்டு வருகின்றோம். அதே போன்று பாதிக்கப்படாத கிணறுகளுக்கு நாங்கள் அபேட்
கிருமி நாசி அந்த நுளம்பு கொள்ளும் நாசினியை போட்டு கொண்டு வருகிறோம். அதே போன்று நாங்கள் திங்கட்கிழமை எங்களது பிராந்திய பணிப்பாளர் தலைமையிலே எங்களது தொற்று நோய் பொறுப்பு அதிகாரி, திட்டமிடல் வைத்திய அதிகாரி, அதேபோன்று உதவி பணிப்பாளர், அதேபோன்று மாநகர சபை பொறுப்பாளர்கள், அதேபோன்று மீன்புடை சங்கத்தினர் ஒன்றுமொத்தமாக ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கை திங்கட்கிழமை நாங்கள் காலை 10 மணிக்கு இந்த கல்முனைக்குடி கடற்கரை மீன்பிடி சங்கத்தினரின் நிர்வாக பணிமனையிலே ஏற்பாடாகியிருக்கிறது. விழிப்புணர்வு மட்டுமல்லாமல் எவ்வாறு நாங்கள் இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துவது, எங்களால் பங்களிப்பு செய்யலாம் என்ற விடயங்களை பற்றியெல்லாம் ஒரு விளக்கமான கலந்துரையாடலை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரம் இந்த டெங்கு நோய் கட்டுப்படுத்துவது தொடர்பாக நேற்று எங்களது பணிப்பாளர் நாயகம் டாக்டர் மஹியபால அவர்களின் தலைமையிலே விசேடமாக இந்த கல்முனை பிராந்தியத்திற்கு டெங்கு நோய் ஒழிப்பு தொடர்பாக நேற்று மாலை 4 மணிக்கு ஒரு விசேட கலந்துரையாடல் கொழும்பு சுகாதார அமைச்சிலே நடைபெற்று அதன் நிமித்தம் களம்பில் இருந்து இன்று எங்களுக்கு இந்த நொழும்பு கொள்வதற்கு அந்த ஃபொக்கிங்குரிய ஏற்பாடுகள் சம்பந்தம் ஒரு டீம் வர இருக்கிறது. அதைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை இன்னொரு உயர்மட்ட குழு ஒன்று சுகாதார அமைச்சிலிருந்து வருகை தர இருக்கிறது. இந்த பிராந்தியத்திலே டெங்கு நோயின் பரம்பலை அல்லது தாக்கத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம், எவ்வாறான புது வகையான வேலை திட்டங்களை அமல்படுத்தலாம் என்று நாங்கள் கலந்து ஆலோசிப்பதற்காக அந்த குழுவினர் வர இருக்கின்றார்கள். இங்கு நாங்கள் முக்கியமாக ஒரு விடயத்தை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். டெங்கு நோய் பரம்புவதை வெறுமனே சுகாதார திணைக்களம் மட்டும் அதனால் கட்டுப்படுத்தவோ அல்லது அந்த நோயை ஒட்டுமொத்தமாக இல்லாமாக்க முடியாது. இது ஒரு பல்துறை சார்ந்த குழுவினர் கூட்டு முயற்சியினால் மாத்திரம்தான் இந்த டெங்கு நோயின் பரம்பலை அல்லது இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்தலாம். ஆகவே இதற்கு அதன் அடிப்படையில் தான் பொதுமக்கள் மிக பங்களிப்பு செய்ய வேண்டும். என்றால் இந்த டெங்கு நோய்க்குரிய நுளம்பு உருவாக்குற அந்த நீர் தேங்குகின்ற பாத்திரங்களை உருவாக்குபவர்கள் பொதுமக்கள் அநேகமாக. ஆகவே பொதுமக்களின் பங்களிப்பு இல்லாத பட்சத்தில் இந்த டெங்கு நோயை எங்களால் முற்றாக ஒழிக்க முடியாது என்றது இது இலங்கையிலே மட்டுமல்ல, உலகத்திலே எங்கெந்தெந்த நாடுகளில் டெங்கு நோய் பரவியதோ அங்கே இருந்த அனுபவம் மூலம் பெற்ற விடயங்கள். ஆகவே பொதுமக்களாகிய நீங்கள் இதில் பாரிய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நாங்கள் இன்றைக்கு வந்து இவ்வாறு சுற்றி அறிந்து போட்டு போவதிலே எந்தவித பிரயோசனமும் இல்லை. இது தொடர்ச்சியாக ஒரு சஸ்டைனபிள் ஒரு நிலைபேறான நிகழ்வாக இருக்க வேண்டும். நிலைபேறான இருப்பதற்கு பொதுமக்களது பங்களிப்பு மிக முக்கியம் என்று பொதுமக்களிடம் தாழ்மையாக ஒரு வேண்டுகோளை விடுத்து எங்களது சுகாதாரத்துடன் தொடர்புடைய சகல உத்தியோகத்தர்கள் ஊழியர்களும் நாங்கள் ஒட்டுமொத்தமான எங்களது முழு ஆளணி பலம் பணம் அதே போன்று தேவையான மருந்து வகைகள் தேவையான எல்லா விடயங்களையும் ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்ச்சிக்கு எங்களது ஒதுக்கீடு செய்து நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். அதுக்கு எங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அதே நேரம் இந்த ஊடகவியலாளர்களின் பாரிய பங்களிப்பு இருக்கிறது. ஊடகவியலாளர்களால் தான் இந்த சமுதாயத்தின் சிந்தனையையும் அல்லது சமுதாயத்தின் மனோபாவத்தை மாற்ற முடியும். உங்களது பேனாவில் தான் அல்லது நீங்கள் விடுக்கின்ற செய்தியினால் பாரிய தாக்கத்தை அல்லது பாரிய மாற்றத்தை பொதுமக்கள் மத்தியிலே ஏற்படுத்த முடியும். ஆகவே இந்த ஊடகவியலாளர்களும் ஒரு முக்கிய பங்கினராக நாங்கள் கருத்தில் கொள்கிறோம். நீங்களும் இதற்கு ஒத்துழைப்பும் ஒத்தாசையும் வழங்க வேண்டும் என்று கூறுவதோடு பொதுமக்கள் சில பேர் தெரியாது இது தொடர்பாக அல்லது எங்களுக்கு இது இப்படியான நிகழ்வுகள் நோய்கள் ஏற்படுவது தெரியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கில்லை. ஏனென்றால் மாஸ் மீடியா பொதுசன தொடர்பு ஊடகங்களூடாக பேப்பர், பத்திரிகை, டிவி, ரேடியோ, இப்போது சோசியல் மீடியா போன்ற விடயங்களால் ஒவ்வொரு நாளும் இது தொடர்பாக விளக்கங்களும் இது தொடர்பான தாக்கங்களும் அறியப்பட்டு வருகிறது. ஆகவே தற்போது நான் நினைக்கிறேன் ஒரு வீட்டிலேயும் டிவி இல்லாத வீடு இல்லை என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே அதிலெல்லாம் பல வகையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகிறது. பொதுமக்கள் தெரியாது செல்வதை விட பொதுமக்களின் மனதிலே மாற்றம் ஏற்படவில்லை என்பதை தான் நாங்கள் இங்கு அடையாளப்படுத்த வேண்டியதாக. ஏன்னால் தற்போது சாதாரண ஒரு மனிதனிடம் போய் கேட்டால் டெங்கு நோய் என்றால் அது டெங்கு நுளம்பல வாரது, அதுக்கு வைத்தியம் இல்லை, அது எல்லா விடயமும் அவங்களுக்கு தெரியும். ஆனால்
அந்த டெங்கு நோய் ஏற்படுவதற்கு நெடும்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்குரிய வழிவகைகளை செய்வீர்கள் என்று சொன்னால் செய்கிறார்கள். அவை பொதுமக்களாகிய நாங்கள் எல்லோரும் இதில் பாரிய கவனமும் பாரிய அக்கறை செலுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து எங்களது இந்த நிகழ்வை எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஏற்பாடு செய்த எங்களது தொற்று நோய் பிரிவுக்குரிய பொறுப்பு வைத்திய அதிகாரி டாக்டர் ஆரிஃப் அவர்களுக்கும் நாங்கள் நேற்று சகல திணைக்களங்கள் இன்டர்செக்டரல் கோஆர்டினேஷன் டிஸ்ட்ரிக்ட் இன்டர்செக்டரல் கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங்கை நாங்கள் நேற்று எங்களது பணிமனையிலே நடத்தி அதன் விளைவாக அங்கு எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அடிப்படையில் தான் இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதை நாங்கள் இங்கு வழங்கி பிராந்திய பணிப்பாளர் என்ற வகையிலே எனது பணிமனைக்கு கீழ் உள்ள சகல சுகாதார உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த பொதுமக்கள் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் இன்று சனிக்கிழமை என்று பாராளும் சகல உத்தியோகத்தர்களும் ஊழியர்களும் இந்த பாரிய சுத்திகரிப்பு நிகழ்வுக்கு பங்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த கல்முனை பிராந்திய பொதுமக்கள் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிக விரைவிலே கல்முனை பிராந்தியம் டெங்கு நோய் அற்ற பிராந்தியமாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கை அடைவதற்காக நாங்கள் ஒட்டுமொத்தமாக செயற்படுவோம் என்று கூறி, அதே நேரம் இந்த கல்முனை மாநகர சபை உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் அதே போன்று கோஸ்டல் கமிஷனர் வரை தந்திருக்கிறார். அதே போன்று இந்த கோஸ்டல் கன்சர்வேஷன் டிபார்ட்மெண்ட் உத்தியோகத்தர் வரை வந்திருக்கிறார். அதே போன்று ஃபிஷரிஸ் மீன்பிடி இலாகா துறையிலே உள்ள உத்தியோகத்தர் வந்திருக்கிறார் எங்களது இந்த செயற்பாட்டுக்கு பங்களிப்பு செய்வதற்காக. ஏனென்றால் அவர்களுக்கும் இந்த விடயத்தில் பங்கு இருக்கின்றது என்பதால் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி ஒட்டுமொத்தமாக போலீஸ் திணைக்களம் சூழல் பாதுகாப்பு போலீஸ் உத்தியோகத்தர்கள் வரை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் கல்முனை தொண்டர் நிறுவனங்கள் அவர்களும் வந்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு தரம் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் என்ற வகையிலே எனது மனமார்ந்த நன்றியை கூறி ஒட்டுமொத்தமாக நாங்கள் எங்களது பிராந்தியத்திலே டெங்கு நோய் இல்லாத ஒரு பிராந்தியமாக பிரகடனப்படுத்தப்படுவதென்று அந்த நோக்கத்திற்காக நாங்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்று தாழ்மையான ஒரு வேண்டுகோளை விடுத்து எனது இந்த சிறு விளக்குரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. www.kalasam.com